ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உன்னில் தொலைந்த என்னடி கதையோட 11வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சங்கரேஸ்வரன் இனியன் வைரவியை தவிர இங்கே இன்னொருத்தனும் கோபக்குழம்பாய் கொதித்து கொண்டு நின்றிருந்தான். என்னத்தை பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன இப்போ ரூம் தானே வேணும்? நான் சோஃபாவில் தூங்குறேன். கீர்த்தி, நீ என்னோட ரூமில் தங்கிக்கோ என்று விட்டு கோபமாய் சென்று விட்டான் இனியன். தன் கணவனிடம் சென்ற வைரவி, என்னங்க சாரதா நம்ம மருமகளை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க, இது நல்லதுக்கு இல்லைன்னு எனக்கு படுது. இரு வைரவி, நான் அதை பற்றி தான் அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சாரதா விஷயத்தில் அம்மா தான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். நான் அவளை இங்கேருந்து போக சொல்லவும் முடியாது. என்னதான் இருந்தாலும் அவள் என் கூட பிறந்தவளாயிட்டே என சமாதானப்படுத்தி அனுப்பியவர் தன் தாயாருக்கு அழைப்பை எடுத்து வீட்டில் நடந்தவற்றை கூற அவர் உடனே நாளை புறப்பட்டு வருவதாக கூறியிருந்தார். என்ன சாரதா, பிஸ்னஸில் லொஸ்ட் ஆகிட்டுன்னு உங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அவங்கக்கிட்ட மறைக்கணும்? எத்தனை தடவை உங்களுக்காக என் அண்ணங்கிட்ட பேசுறது? நான் இங்கே எது செய்தாலும் வாயை மூடிட்டு நீங்கள் இருந்தால் போதும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று சாரதா தன் மகளிடம், சாதனா, நான் என்ன சொல்லி உன்னைய கூட்டிகிட்டு வந்தனோ அதை நீ செய், அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஆனால் இது நடக்குமா? சாதனா வயது 23. படிக்கும்போதே கையில் தேவைக்கு அதிகமாய் பணம் இருந்ததால் வயதிற்கு மீறிய சில வம்புகளையும் வாங்கியிருந்தாள். ஆடம்பரமாய் வாழ்ந்தவள் இப்போது தந்தையின் தொழில் மொத்தமும் போய்விட கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தாங்காமல் இங்கு வந்துள்ளனர். நடக்கணுடி, நடக்கும். அப்படி நடக்காட்டி நீ செய்த வேலைகளுக்கு உன் வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சுப்பார் என தன் மகளுக்கு தான் செய்து முடிக்க திட்டம் தீட்டினாள் சாரதா. வந்தவர்கள் அனைவருக்கும் தேவையானவற்றை செய்து முடித்து வந்தவள் இனியனின் அறையில் இருந்த சோபாவில் கூனி குறுகி நன்கு அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். வீட்டில் எல்லோருமே உறக்கத்தை தழுவியிருக்க கௌதம் மட்டும் உறக்கம் வராது கீர்த்தி இனியனிடம் பேசியதை பற்றி கோபமாய் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். தாலியை கலட்டி போட்டுட்டு போயிடுவாளாமில்ல, அது முடியுமா அவளால? என்னைய விட்டு போனாதான் நிம்மதியா இருப்பியா? அவன் யாருடி உனக்கு? அவன்கிட்ட உன்னால பேச முடியுது, என் கிட்ட வரவே உனக்கு பிடிக்கலையா? இருடி, நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு என அவனுக்குள்ளேயே புலம்பியவனுக்கு புரியவில்லை ஒரு பெண்ணை உண்மையாய் நேசிக்க வைப்பது எப்படி என. அவனை மீறியும் அவன் கால்கள் இனியனின் அறைக்குள் நுழைந்ததை தடுக்க முடியவில்லை. தன்னால் தான் அவளின் காலில் பால் கொட்டியது, அதனால் வந்த இரக்கம் என அவனை சமாதானம் செய்தாலும் அவன் உள்ளுணர்வு அவளை தன் அருகில் இருக்க வைக்கவே விரும்பியது. உள்ளே நுழைந்தவன் முதலில் அவளை தேடியது கட்டிலில் தான். அவள் அங்கு இல்லை என திரும்ப அவன் கண்களில் பட்டாள் கீர்த்தி. சோபாவில் தன் உடலை சுருட்டி படுத்திருந்தவளை பார்க்க அவனுக்கே பாவமாயிருந்தது. அவள் அருகில் சென்றவன் அவளின் காலை எடுத்து தன் கைகளில் வைக்க அதுவோ ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிள் போல் ஜில்லென்று இருக்க. போத்திட்டு தூங்க அவ்வளோ கஷ்டம் என நினைத்தவன் அவள் காலில் சிவந்து போயிருந்த அடையாளத்தை பார்த்தான். கீர்த்திக்கோ தூக்கம் கலைந்து எழுந்தவள் யாரோ இருக்கிறார்கள் என நினைத்து கத்துவதற்காக வாயை திறக்க எழுந்து அவள் வாயை பொற்ற பாய்ந்தவன் அவள் மீதே விழுந்து விட்டான். நீங்க என்றவள் அதற்கு பின் மூச்சுத்தான் வாங்கியது. இங்கே மலையே அவள் மீது கிடக்கையில் பேச்சு வருமா அவளுக்கு? அவள் இதயம் டக் 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 என துடிப்பது அவன் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. தன் விழிகளை அகல விரித்தவள் அவனை விரட்ட நினைக்க அது நடக்கவில்லை. கடைசியில் அவனே அவள் சிரமப்படுவதை பார்த்து எழுந்து கொண்டான். அவன் எழுந்ததும் தன் மார்பின் மேல் கை வைத்தபடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியவளை பார்த்தவன் தன் மூக்கின் மேல் ஆட்காட்டி விரலால் நீவியபடி நக்கலாய் சிரித்தான். அது எதற்கென்று புரியாதவள்
எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இங்க இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஒருவாறு தன்னை சமன்படுத்தி கொண்டவள் எழுந்து அவனிடம் கேட்க அவளிடம் எதையும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். போனவனை பார்த்து, இவர் எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்தாரு? நான் இருப்பேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இவர் இங்க வரணும்? ஒருவேளை என்னைய சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவர் நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதுக்கு நான் இடம் கொடுக்கவும் மாட்டேன். நான் செய்ததை நினைத்து பார்த்தவள் கண்களில் கண்ணீர் மட்டுமே விடையாக வந்தது. சென்று கதவை தாளிட்டு விட்டு மீண்டும் வந்து படுத்து கொண்டாள். இங்கே தன் அறைக்குள் நுழைந்தவன் குப்பர விழுந்து படுத்து எப்போது உறங்கினான் என தெரியாமல் உறங்கிவிட்டான். அதிகாலை குளிர் பாட்டும் அசைந்தாடும் குயில் பாட்டும் என ரம்மியமாய் இருந்த காலை வேளையில் கீர்த்தி குளித்து முடித்தவள் தலையில் ஒரு டவலை சுற்றி கொண்டு மெரூன் கலர் நார்மல் புடவை, தங்க நிற ஜரிகை என அந்த புடவை அவளின் மாநிறத்திற்கு எடுப்பாயிருந்தது. ஆபரணம் என எதுவும் இல்லை. கழுத்தில் கௌதம் கட்டிய தாலி மட்டும் இருந்தது. கீர்த்தி சமையல் கட்டுக்குள் நின்று அனைவருக்கும் காப்பி போட்டபடி இருக்க, அங்கு வந்த சாரதா, என் பொண்ணுக்கும் பையனுக்கும் காப்பி வேணாம், ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துரு, அவங்க ரூமுக்கு கொண்டு போய் கொடு. அங்கு வந்த வைரவியோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோகிலாமா வந்துருவாங்க, அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க, இப்ப காபி மட்டும் போடம்மா, நான் இட்லி செய்து சட்னியும் சாம்பாரும் வைக்கிறேன், உனக்கு கால் சரியாகாம எதுக்கு சமையல் கட்டுக்கெல்லாம் வர்ற என வைரவி தன் மருமகளிடம் கூற, இல்ல ஆண்டி பரவாயில்ல, எனக்கு இப்ப கால் சரியாகிட்டு, நான் போட்டு கொடுத்துட்றேன் என கூற, அத்தை என்ன உரிமையா சொல்ல மாட்டியா என கீர்த்தியின் கன்னங்களை தடவியபடி வைரவி கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இனி அத்தன்னே கூப்பிடுறேன் என்றவள் எல்லோருக்கும் காஃபியும் அகில் சாதனா இருவருக்கும் ஹார்லிக்ஸும் என எடுத்து சென்றாள். முதலில் சங்கரேஸ்வரன் இனியன் இருவருக்கும் கொடுத்தவள் வைத்தீஸ்வரன் அங்கு வர அவருக்கும் கொடுத்துவிட்டு இனியாவின் அறைக்குள் நுழைந்தாள். இனியாவை எழுப்பி காஃபியை கொடுத்தவள் அடுத்தது கௌதமிற்குத்தான் கொடுக்க வேண்டும் என நினைத்தவளுக்கு இப்போது லேசாய் உதறல் எடுத்தது. நான் ஏன் அவருக்கெல்லாம் பயப்படுறேன், நான் இப்ப போய் கொடுக்காட்டி அத்தைதான் பாவம் என நினைத்தவள் மேலே கௌதமின் அறைக்குள் சென்றாள். அவன் அங்கு இல்லை, ட்ரெஸ்ஸிங் ரூமில் உடை மாற்றி கொண்டிருந்தான். முதல் முறை அவன் அறைக்குள் வந்திருக்கின்றாள். அங்கு அவனின் கம்பீரமான புகைப்படம் ஒன்று மாட்டியிருந்தது. அதை தவிர அந்த அறை முழுதும் வெற்றாக இருந்தது. சொல்லப்போனால் அவனுக்கு அப்படி இருந்தால்தான் பிடிக்கும். அவன் உடை மாற்றும் அறைக்குள் இருப்பதை உணர்ந்தவள் அங்கிருந்த மேசையின் மேல் வைத்துவிட்டு திரும்ப அவள் கண்முன் நின்றான் கௌதம். இங்கே என்ன செய்கிற? உண்மையில் அவள் பயந்தே விட்டாள். சாம்பல் நிற டெனிம் பேண்ட், வெள்ளை நிற பனியனுடன் அவன் புஜங்கள் இரண்டும் கருங்கற் பாறை போல் இறுகி கிடக்க, உடம்பில் சட்டை இல்லாமல் வந்து நின்றவளை பார்த்தவள் தன் தலையை குனிந்து கொண்டாள். உங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்லி அத்தை சொன்னாங்க, வழிவிடுங்க, நான் போகணும் என்றவள் செல்ல முயல, அவன் விட்டால் தானே அவள் செல்ல முடியும். காஃபி கொடுக்க வந்த சரி, இது என்ன ஹார்லிக்ஸ் யாருக்கு? அகில் சாதனாக்கு, சாரதா ஆண்டி கொடுக்க சொன்னாங்க என கூறியவள் வாயை வைத்து கொண்டிருந்திருந்தால் அவன் விட்டிருப்பான். கூடவே, உங்ககிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லணும், வழி விட்டுறீங்களா இல்லையா? இல்லாட்டி என்னடி செய்வ? அவனை பார்க்க கூடவில்லை என ஏற்கனவே கோபமாய் இருந்தவன் இப்போது, உங்களை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, என்னைய போக விடுங்க. அப்ப எதுக்குடி இங்க வந்த? நல்லவனாய்த்தான் இருந்தான், அப்போது மறுபடியும் அரக்கனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். இதுவும் ஒரு வகை காதல்தான். நாம வந்துட்டேன், இனி இந்த பக்கம் வரவே மாட்டேன், போதுமா என்றவளை அவள் கையில் இருந்த தட்டை பறித்து வீசியவன் அவள் பின்னந்தலையை இறுக பிடித்து அவன் அருகில் இழுத்து, என்னடி திமிரா? உன் திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. என்ன பார்க்க உனக்கு அசிங்கமா இருக்கா? சொல்லுடி, அசிங்கமா இருக்கா? இந்த அசிங்கம் இப்ப உன்னைய என்ன செய்ய போது தெரியுமா என கூறி அவளை இழுத்தபடி சென்று கதவை தாளிட்டவன் அப்படியே வந்து அவளை கட்டிலில் தள்ளி அவள் சத்தம் போடாதபடி உதட்டால் அவள் உதடுகளை கொய்ய ஆரம்பித்தான். தன் ஆசை தீர சுவைத்தவன் உணர்வுகள் அவனை மீறியும் செயற்பட நினைக்க
அவன் கைகள் இரண்டும் அவள் சேலைக்குள் புகுந்து அவள் இடையை அளவெடுத்தபடி இருந்தது. அவன் மயங்கி கிறங்கி அவள் மேல் படுத்திருக்க பெண்ணவள்தான் துடித்து போய் ஒரு கட்டத்தில் மயங்கியே விட்டாள். அவள் மயங்கிய பின்னும் அவன் விடுவதாயில்லை. கடைசியில் அவள் விரைத்து போகவும் தான் அவளிலிருந்து இறங்கியவன் அவள் மயங்கி இருப்பதை பார்த்து தவித்து போனான். அருகில் இருந்த தண்ணீர் போத்தலை எடுத்து அவள் மீது தெளித்ததும் தான் எழுந்து கொண்டாள். எழுந்தவள் தன் கசங்கிய சேலையை பார்த்து அழுவதைத் தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. இப்ப எதுக்கு அழுது சீன் போடுற? நான் உன் புருஷன் தானே. சே, உங்களுக்கு இதை சொல்ல வெக்கமா இல்லை என கேட்டவள் எழுந்து தன் சேலையை சரி செய்தபடி, இந்த தாலி தானே உங்க கண்ணை உறுத்துது, இதுக்கு எல்லார் முன்னுக்கும் வச்சு நான் ஒரு முடிவு கட்டுறேன் என கூறியவளை முறைத்து பார்த்தவன், இங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னைய அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன்னு நீ மட்டும் நினைக்காத. அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது. எனக்குன்னு தன்மானம் இருக்கு. ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாம இப்படி நடந்துக்கிற உங்க கூட சே, என்ன நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. மறுபடியும் என அவள் இடையை பிடித்து இழுத்தவன் கைபேசி சுணுங்க எடுத்து காதில் வைத்தான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், உங்க டீம் அழைச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, நான் அங்க வர்றேன் என்றவன், இருடி உன்னை வந்து கவனிக்கிறேன் என்று விட்டு அவள் உச்சந்தலையில் ஒரு முத்தம் வைத்தவன் தன் உடையை சரி செய்து கொண்டு ஒரு வெள்ளை நிற சட்டையையும் அணிந்தவன் வேகமாய் விரைந்தான். கீழே இறங்கி வந்தவனிடம், வா கௌதம், வந்து டிஃபன் சாப்பிட்டு போ என பைரவி அழைக்க, இல்லைம்மா நான் ஒரு அவசர வேலையாக வெளியே போயிட்டு இருக்கேன், வேலை முடிஞ்சதும் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பும் போது அங்கு வந்தார் கோகிலா. கோகிலா அம்மா, என்னோட ரூமில் காஃபி கொட்டிடுச்சு, போய் சுத்தம் பண்ணிடுங்க என கூறிக்கொண்டிருக்கையில் அங்கு வந்தார் விசாலாட்சி பாட்டி. பாட்டி என கூறிக்கொண்டே ஓடி வந்து கட்டி கொண்டாள் இனியா. குடும்பத்தில் உள்ள அனைவரும் அங்கு வந்திருந்தனர். அந்த நேரம் பார்த்து மாடியிலிருந்து இறங்கியபடியே, அம்மா ஏம்மா இன்னும் ஹார்லிக்ஸ் கொடுத்து அனுப்பல என கேட்டபடி வந்தாள் சாதனா. அந்த கீர்த்தி பொண்ணு எடுத்துட்டு வந்துச்சே, இன்னும் தரலையா? அதுக்கு வர வர திமிர் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கௌதம், நீ இதெல்லாம் கண்டிக்க மாட்டியாப்பா? அதை தட்டி விட்டதே அவன்தான். அது தெரியாமல் அவனிடமே நியாயம் கேட்கிறார். ஏம்மா, உன் பொண்ணுக்கு கை இல்லையா? கீர்த்தி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவ உங்களுக்கு சேவம் செய்கிறதுக்காக ஒன்றும் வரல. இனி அவள்கிட்ட வேலை சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. விசாலாட்சி பாட்டி எல்லோரும் கேட்கும்படியே கட்டளை போட்டவர். வைரவி, என் பேத்தி எங்க? யாரத்த? கீர்த்தியா? அவங்க அவளை பார்த்து முக்கியமான ஒரு சில விடயம் பேசணும். அவ ஏன் ரூம்ல தான் இருக்கா பாட்டி. என்ன ஊர் ரூம்லையா? அவளுக்கு இன்னும் தனியறை கொடுக்கலையா? ஏன் பாட்டி, அவ ஏன் அறைக்கு வரக்கூடாதா? கௌதம் தன் கோபத்தை பாட்டியிடம் காட்ட முடியாதே சாதுவாகவே கேட்டான். நீதானேப்பா அவ உன் தகுதிக்கு கிட்ட நிற்க கூட இல்லாதவள்னு சொன்ன. அவனுக்கோ நேரம் வேறு ஆகி கொண்டிருந்தது. சரி, நான் கிளம்புறேன், வந்து பேசிக்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். கௌதமின் அறைக்கு சென்ற பாட்டி கீர்த்தி அழுது கொண்டிருப்பதை பார்த்து, ஏம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க என கேட்க, அவரை கண்டதும் அவள் அழுகை இன்னும் அதிகமாயிருந்தது. பாட்டியின் மடியில் தலை சாய்ந்தவாறே இங்கு கௌதம் அவளுடன் நடந்து கொண்ட விதம் அத்தனையும் கூறியிருந்தாள். கீர்த்தியிடம் பேசி அவளை சமாதானப்படுத்தியவர் கூடவே தன் பேரன் இவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணத்தையும் கூறினார். அதை கேட்ட கீர்த்திக்கோ அதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாடா, அவன் அம்மா செய்த தவறு தான் அவனை இந்தளவுக்கு மாத்தியிருக்கு. அப்போ வைரவியத்தை அவங்க அம்மா இல்லையா பாட்டி?